தை மாதம்னு சொன்னாலே ஏகப்பட்ட விசேஷம் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தைப்பூசம். உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுற தேவர்களுடைய பகல்கால துவக்கத்தின் முதல் பௌர்ணமி தை மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமி போது பூச நட்சத்திரம் வரும் நாளில்தான் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுது. தைப்பூச திருநாள் அன்னைக்கு தாரகாசுரன் அப்படின்ற அசுரனை பழனியில் அழிப்பதற்கு பார்வதி தேவி கிட்டே இருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த வேலை வாங்கினார் முருகப்பெருமான். இதனால் தைப்பூசம் பழனியில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. ஆனால் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு எடுக்கப்படும் விழா மட்டும் கிடையாது. தைப்பூசத்திற்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தோன்றி அதில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னாடி தைப்பூச நாளன்று தான் அந்த உயிர்களுக்கு தேவையான நீர், காற்று, ஒளி ஆகியவை தோன்றும். அதாவது ஒவ்வொரு யுகம் பிறக்கிற நாளுமே தைப்பூச திருநாள் தான் அப்படின்னு புராண நூல்களில் கூறப்பட்டிருக்கு. சிவபெருமான் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வரும்பொழுது மார்கழி பௌர்ணமி அன்று நடராஜராக நடனமாடினார். அதே மாதிரி தை மாத பௌர்ணமியின் பொழுது சிவனும் அம்பிகையும் இணைந்து ஆனந்த நடனம் ஆடிய நாள்தான் தைப்பூசம். இதனால்தான் தை மாத பௌர்ணமியும் தைப்பூசமும் சிவசக்திக்கு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு தைப்பூச நாளில் தான் காதலித்து வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு கூறப்படுது. அன்புருவாய் வந்து ஆட்கொண்ட குருபரன் பழனி முருகனுக்கு மட்டும் ஏன் இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது தெரியுமா? ஆண்டு முழுக்க முருகப்பெருமானுக்கு விரதங்கள், விசேஷங்கள், திருவிழாக்கள் நடக்கும். இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற முருகன் கோவில்களில் விசேஷமான பூஜைகளும் ஆராதனையும் நடக்கும். அறுபடைகள் வீடு மட்டுமல்லாமல் எல்லா முருகன் கோவில்களிலுமே தைப்பூச விழா சிறப்பாக நடந்தால் கூட பழனியில் நடக்கிற தைப்பூச திருவிழா ரொம்பவே விசேஷமானது. மகாகந்த சஷ்டி அப்படின்னு சொன்னாலே திருச்செந்தூரில் முருகப்பெருமான் நடத்தின சூரசம்ஹாரம் நினைவுக்கு வரும். அதே போல் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டமாக பால் குடமும் காவடியும் எடுத்துக்கொண்டு பழனி முருகனை தரிசிக்க பாத யாத்திரை செல்வது நினைவுக்கு வரும். உலகத்தை 3 முறை சுற்றி வரணும் அப்படின்னு விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் நடந்த போட்டி. அதில் விநாயகர் சிவன் சக்தியை சுற்றி வந்து அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு உலகத்திற்கு புரிய வச்சது. அதனால் முருகன் கோவித்து கொண்டு வந்த இடம்தான் பழனி அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். கோபம் குறையாமல் முருகப்பெருமான் பழனி மலையில் இருக்கும்போது தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு கொடிய அரக்கன் முருகனுக்கு தொடர்ந்து கஷ்டம் கொடுத்துட்டே வந்திருக்கான். அதனால் முருகனுக்கு கோபம் அதிகமாகி தன்னுடைய அப்பா கிட்ட 11 ஆயுதங்களும் அம்மா கிட்ட ஞானவேல் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வேலையும் பெற்றார். சிவபெருமானும் சக்தியும் அளித்த அந்த ஆயுதங்களையும் வேலையும் வைத்துத்தான் தாரகாசுரனை முருகப்பெருமான் அழித்தார். அந்த நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடப்படுது. பழனியில் தாரகாசுரனை அழித்ததால் பழனியில் தைப்பூச கொண்டாட்டம் 10 நாட்கள் விழாவாக நடக்கும்.